எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மென்டலினுடைய மரபியலின் விரிவாக்கம். ஓகேங்களா? அதாவது மென்டலுடைய மரபியல் விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மென்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பார். அதாவது மோனோஹைப்ரிட் கிராஸு, டைஹைப்ரிட் கிராஸு, ட்ரைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சிங்க, அந்த பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டன் பீ பிளான்ட்டில் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறார். சரிங்களா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்சர்வேஷன் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டுச்சிங்க, ஒரு 3 லா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? என்னென்ன லா அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க. லா ஆஃப் டாமினன்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க, லா ஆஃப் செக்ரிகேஷன். இந்த 2 லா வந்து எதை பேஸ் பண்ணி அவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டுச்சிங்க, மோனோஹைப்ரிட் கிராஸை வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அந்த மோனோஹைப்ரிட் கிராஸை வந்து அப்சர்வேஷன் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ணியிருப்பார்னு கேட்டிங்கன்னா இந்த 2 லா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? இந்த 2 லாவை வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? அந்த டைஹைப்ரிட் கிராஸில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டுச்சிங்க, 2 விதமான கேரக்டர் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருப்பார். அப்சர்வேஷன் பண்ணி அதிலிருந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு லா வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். அந்த லா வந்து என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சுக்கோங்க, லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். அதாவது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லா வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ப்ரொப்போஸ் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா? இதை பற்றி பார்த்தீங்கன்னு நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோ கிளாஸில் வந்து நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேரண்டல் கேரக்டர் மட்டும்தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிட்ருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூ காம்பினேஷன் கேரக்டர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டுச்சிங்க, நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பேரண்டல் கேரக்டர் மட்டுமே என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க, அது வந்து ஹோமோசைகஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஹெட்ரோசைகஸாக இருந்தாலும் சரி, அல்லது டாமினன்ட்டு அல்லது ரெசிசிவ், இந்த மாதிரி கூட எந்த ஒரு காம்பினேஷன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க, ரிமைனிங் வந்து பேரண்டல் கேரக்டர் மட்டும் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில கேரக்டர் வந்து ஓகேங்களா, அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஃபினோடைபிக் கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க, இட் இஸ் டோட்டலி டிஃபர். ஓகேங்களா? டோட்டலி டிஃபர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் த மென்டல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? மென்டல் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகிருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த நியூ கேரக்டரை பற்றி படிக்கக்கூடிய பகுதி தான் எது அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இதில் பாருங்கள், அப்பார்ட் ஃப்ரம் த மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் அண்ட் ட்ரைஹைப்ரிட் ப்ராசஸ் தேர் ஆர் எக்ஸப்ஷன் டு மென்டல் இன் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸப்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு விதிவிலக்கு. ஓகேங்களா? எதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த மென்டலுடைய பிரின்சிபலுக்கு வந்து ஒரு சில இது வந்து விதிவிலக்காக இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர் அப்சர்வேஷன் பண்ண மோனோஹைப்ரிட் கிராஸு, டைஹைப்ரிட் கிராஸு, ட்ரைஹைப்ரிட் கிராஸு, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விதிவிலக்காக இருந்துச்சு. ஓகேங்களா? அது வந்து என்ன மாதிரியான விஷயத்தில் வந்து விதிவிலக்காக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினோடைபிக் ரேஷியோ. ஓகேங்களா? இதில் வந்து ஃபினோடைபிக் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஃபினோடைபிக் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த ஆர்கானிஸோடைய மார்ஃபலாஜிக்கல் அப்பியரன்ஸ். ஓகேங்களா? அந்த மார்ஃபலாஜிக்கல் அப்பியரன்ஸ் அல்லது வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம வந்து ஃபினோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மென்டல் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து படிச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரண்டல் கேரக்டர் இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பினோடைபிக் ரேஷியோ வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இந்த மோர் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸ். ஓகேங்களா? இந்த சிக்கலான பாரம்பரிய முறைகள். ஓகேங்களா? இந்த சிக்கலான பாரம்பரிய முறைகள் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸில். ஓகேங்களா? அதாவது அந்த சிக்கலான பாரம்பரிய முறைகள் வந்து எங்கே வந்து காமனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டுச்சிங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனடிக்ஸில் வந்து
அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து முழுக்க ஓகேங்களா பெற்றோர் பண்புகள் இல்லாமல் புதிய விதமான பண்புகள் வந்து எங்கே அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுருந்துச்சிங்க, இந்த மென்டல் ஜெனடிக்ஸில் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. There are examples where the phenotypic of the organism is the result of the interaction among the genes. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு ஆர்கானிஸோட ஃபினோடைப். ஓகேங்களா, அந்த ஃபினோடைப்புக்கு வந்து ஒரு ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க, இன்ட்ராக்ஷன் அமங் த ஜீன்ஸ். ஓகேங்களா, இன்ட்ராக்ஷன் அமங் த ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க, நம்ம ஜீன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க, மரபணு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா, ஆனால் மரபணுவை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்கிறோன்னு கேட்டால் ஜீன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மரபணுக்குள்ளார வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான இடைச்செயல் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது மரபணுக்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதாவது ஜீன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பேரண்டல் காம்பினேஷனில் வந்து இப்போ பீ பிளான்ட்டோடைய டால் கேரக்டர் இருக்குன்னா அந்த டால் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் டி. ஓகேங்களா, இது வந்து என்னது ஒரு ஜீன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துன்னு டார்க் கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம், அதாவது ஸ்மால் டி. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜீன். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு இந்த 2 ஜீன்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஓகேங்களா அந்த இடைவினை. ஓகேங்களா, அந்த இடைவினை அல்லது இடைச்செயலை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, இன்ட்ராக்ஷனை புரியுது இல்லை, இன்ட்ராக்ஷனுங்கிறது என்னது, இடைச்செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இன்ட்ராக்ஷன் வந்து எங்கே நடக்குது, இன் பிட்வீன் த 2 ஜீன்ஸ் ஆர் அமங் த ஜீன்ஸ். ஓகேங்களா, அதாவது 2 ஜோடி மரபணுக்கு இடையோ அல்லது வந்து ஒரு ஜோடி மரபணுக்களுக்கு உள்ளாரையே நடக்கக்கூடிய அந்த ஒரு விதமான ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி. அடுத்து பாருங்கள், ஜீன் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா, ஜீன் இன்ட்ராக்ஷன் என்னது, மரபணு இடைச்செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், a single phenotype is controlled by more than one set of genes each of which has 2 or more alleles. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா a single phenotype அப்படிங்கிறது என்னது, இந்த இடத்துல வந்து ஒரு புறத்தோற்ற பண்பு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதாவது அந்த ஒரு புறத்தோற்ற பண்பு இருக்குது, அந்த ஒரு புறத்தோற்ற பண்பு வந்து கண்ட்ரோல்டு. ஓகேங்களா, கண்ட்ரோல்டு அப்படிங்கிறது என்னது, கட்டுப்படுத்தக்கூடியது. ஓகேங்களா, கட்டுப்படுத்தக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுச்சிங்க, மோர் தென் ஒன் செட் ஆஃப் ஜீன்ஸ். ஓகேங்களா, மோர் தென் ஒன் செட் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்கள் வந்து ஓகேங்களா, அது மரபணுக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த ஈச் ஆஃப் விச் ஹேஸ் 2 or more alleles அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மோர் அல்லீல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இப்போ இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேபிட்டல் ஆர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னு சீடோடைய ஷேப் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுறது, அதாவது வந்து சீடோடைய ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது விதையினுடைய வடிவம். ஓகேங்களா, அந்த வடிவம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க, உருண்டை வடிவமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜீன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஜீனுக்குள்ளார எத்தனை அல்லீல் இருக்குது, 2 அல்லீல் இருக்குது. ஓகேங்களா, அதாவது கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 அல்லீல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 2 அல்லீல் சேர்ந்து தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜீனை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, இட் மே கால்ட் எ சிங்கிள் ஜீன் ஆர் பேர் ஆஃப் அல்லீல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பேர் ஆஃப் அல்லீல். ஓகேங்களா, அது பேர் ஆஃப் அல்லீல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க இட் அதர்வைஸ்லி கால்டு ஜீன். ஓகேங்களா, ஜீன் அதர்வைஸ்லி கால்டு பேர் ஆஃப் அல்லீல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஜீனுக்குள்ளே எத்தனை அல்லீல் இருக்குது, 2 அல்லீல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 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 மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய அல்லீல்கள் தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த புறத்தோற்ற பண்புகளை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், திஸ் ஃபினோமினன் இஸ் கால்டு ஜீன் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா, இது குறித்து வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு முக்கியமான 2 மார்க் கொஷின் இது. ஓகேங்களா, சரி அடுத்து பாருங்கள், many characteristics of the organisms including structural and chemical which constitute the phenotype are the result of interaction between 2 or more genes அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கானிசம். ஓகேங்களா, ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னு நிறைய கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, அதாவது அந்த கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க தட் மேபி ஸ்ட்ரக்சுரல் ஆர் கெமிக்கல் கேரக்டர். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் கெமிக்கல் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க அதுக்குன்னு உண்டான ஒரு ஃபினோடைப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஃபினோடைப் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஸ்ட்ரக்சரல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க நம்ம வந்து ஒரு பிளான்ட்டோட ஹைட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குண்டான அந்த
ஃபினோடைப்புக்கு உண்டான ஜீன்கள் இருக்கும். ஓகேங்களா, ஜீன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அல்லீலி ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க, கேபிட்டல் டி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க, ஒரு விதமான ஜீன் இது. இந்த ஜீன் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க, அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய டால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, அப்போ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் ஒரு ஃபினோடைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓகேங்களா நிறையா பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அது வந்து எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டுச்சிங்க, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஓகேங்களா 2 or more genes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 or more genes அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இந்த இடத்துல வந்து அதாவது அந்த ஜீன் வந்து ஒரு ஜீனாக இருக்கலாம். ஓகேங்களா, அது மேக்ஸிமம் வந்து ஒரு ஜீனால் வந்து இந்த பண்புகள் வந்து கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, மோர் தென் நம்பர் ஆஃப் 2 genes அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கேபிட்டல் ஆர் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்மால் ஆர் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த 2 ஜீன்களுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு கேட்டுச்சிங்க, இன்ட்ராக்ஷன் நடக்குது. இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சிங்க. இப்போ இந்த ஜீனில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டுச்சிங்க, மியாசிஸ் நடக்கும். ஓகேங்களா, மியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும்போது பார்த்துச்சிங்க இந்த 2 கேபிட்டல் ஆர்லேருந்து ஒரு கேபிட்டல் ஆர் வந்து என்னன்னு கேட்டால் ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க, கேமீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம ஜி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துச்சிங்க இந்த ஸ்மாலர்லேருந்து ஒரு கேமீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அது வந்து அதையும் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கேமீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த 2 கேமீட்டும் ஓகேங்களா, அதாவது இது வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னு கேட்டுச்சு, இது வந்து ஒரு ஃபீமேல் கேமீட், இது வந்து ஒரு மேல் கேமீட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு என்னன்னு கேட்டால் ஒரு கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ஸில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாமே என்னது, ஹோமோசைகஸாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேர் ஆர் த 2 different form of allelic. ஓகேங்களா, 2 different form of allelic தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டால் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லிலிக் ஃபார்ம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே இங்கே மேலே பார்த்துக்கிட்டு இந்த பேரண்டல் ஆகட்டும் சரி அல்லது இந்த பேரண்டல் ஆகட்டும் சரி. ஓகேங்களா, இது ரெண்டுத்துலையும் பார்த்துக்கிச்சிங்க இருக்கக்கூடிய அல்லிலிக் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னு கேட்டுச்சிங்க, ஹோமோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, சரி, அப்போ இந்த இடத்துல வந்து ஜீன் இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 or more genes. ஓகேங்களா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மரபணுக்களுடைய இடைச்செயல் காரணமாக தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஜீன் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா, இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து அதாவது மரபணு இடைச்செயலை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ராலோக்கஸ், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டர்லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இன்டர்லோக்கஸுக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்ட்ராலோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, வித்தின் ஏ சேம் ஜீன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்ட்ரா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, வித்தின் ஏ சேம் ஜீன். வித்தின் ஏ சேம் ஜீன் அப்படின்னு பார்க்கும்போது என்னது, இந்த இடத்துல வந்து அந்த ஜீனுக்குள்ளாரையே ஓகேங்களா, அதாவது வந்து ஜீனுக்குள்ளாரையே நடக்கக்கூடிய ஒரு விதமான இடைச்செயல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கேபிட்டல் டி ஓகேங்களா, இந்த கேபிட்டல்ங்கிறது என்னது, ஒரு ஜீன். ஓகேங்களா, இந்த ஜீனுக்குள்ளே என்ன இருக்குது, 2 அல்லீல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த 2 அல்லீலுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரா லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் பாருங்கள், இன்ட்ரா அப்படிங்கிறது என்னது, வித்தின் சேம் ஜீன். ஓகேங்களா, லோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது பிளேஸ்மெண்ட்னா என்னங்க சார், இப்போ நார்மலாக பார்த்துன்னு நம்ம வந்து ஜீன்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் குரோமோசோம்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துன்னு இது வந்து ஒரு குரோமோசோமோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்துன்னு சென்ட்ரல் இருக்கக்கூடிய ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ரோமியர். இது வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பார்ட்டி வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், குரோமேட்டிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த குரோமோசோம்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க, டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம்ஸில் இந்த லீனியர் ஸ்ட்ரக்சரில் ஓகேங்களா, லீனியர் ஸ்ட்ரக்சரில்
ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஓகேங்களா என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த ஜீன் வந்து லொக்கேட் இருக்கும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துச்சிங்க இந்த அப்பர் குரோமாட்டிட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்பர் குரோமாட்டிட் பார்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஜீன் வந்து ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த ஜீன் எந்த இடத்துல இருக்கோ ஓகேங்களா, அதாவது இந்த குரோமாட்டிடோட சென்டர் பார்ட்டில் இருக்குதுன்னா அதான் வந்து அந்த ஜீனோடைய லோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. லோக்கஸ்ங்கிறது என்ன சொல்கிறாங்க, பேஸ்மெண்ட் அல்லது வந்து அமைவிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த இடத்துல தான் அந்த ஜீனுக்கு உண்டான இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்துச்சிங்க இன்னொரு கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க லோயர் குரோமாட்டிடோடைய ஏபெக்ஸ் ரீஜனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த இடத்த வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க அந்த பர்டிகுலர் ஜீனுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் அல்லது வந்து லோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ லோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னா அந்த குரோமோசோம்ஸில் ஒரு ஜீன் வந்து எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா லோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது வந்து வகுப்பறையில் வந்து நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லியும் உட்காருவீங்க ஓகேங்களா. அப்போ அந்த இடம் தான் உங்களுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட் அல்லது வந்து லோக்கஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஒரு குரோமோசோமை எடுத்துக்கிட்டோன்னா அந்த குரோமோசோம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்ஸில் அந்த ஜீன் வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த உட்காந்துருக்கக்கூடிய இடத்த தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா லோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க இன்ட்ரா லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சேம் ஜீன்லேயே இருக்கக்கூடிய அல்லீல்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் பார்த்துன்னு இது வந்து வேறு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன் இருக்குது ஓகேங்களா. இது வந்து இது ரெண்டு என்னது ஒரு டிஃப்ரெண்ட் அல்லீலிக் ஃபார்மு, இது வந்து ஒரு ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஆர் வந்து இந்த ஸ்மால் ஆர் மேலே ஸ்மால் ஆர் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஏன்னா இன்ட்ராலோக்கஸ்ங்கிறது என்ன சொன்னேன் நான் சேம் ஜீன் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்துச்சிங்க இது வந்து ஹோமோசைகஸ்லேயும் நடக்கும் ஓகேங்களா. அதாவது கேபிட்டல் ஆர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது ஒரு ஹோமோசைகஸ் டாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ இந்த கேபிட்டலுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு ஸ்மாலார்னு இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்மாலாருங்கிறது என்னது ஒரு ஜீன் ஓகேங்களா. அதாவது இந்த ரெண்டு அல்லீலிக் சேர்ந்தது வந்து ஒரு ஜீன். இப்போ இந்த கேபிட்டல் ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னு கேட்டால் இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா. இது வந்து குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேபிட்டல் ஆர் வந்து மேலேயும் அதே மாதிரி இன்னொரு கேபிட்டல் ஆர் வந்து கீழே இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஓகேங்களா இந்த ரெண்டும் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஒரே குரோமோசோம்ஸ் அதே மாதிரி ஒரே ஜீன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. சரி அடுத்து பாருங்கள் இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா. அதாவது இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இன்பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் ஜீன் ஓகேங்களா. இன்பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் ஜீன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு இரண்டு வேறுபட்ட மரபணுக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஓகேங்களா அந்த இடைச்செயலை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு இந்த இடத்துல வந்து ஓகேங்களா இந்த இடத்துல வந்து கேபிட்டல் சொல்லக்கூடிய ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து ஸ்மாலார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த அல்லீலிக் ஃபார்மை கொண்ட ஒரு குரோமோசோம்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதாவது கேபிட்டல்ங்கிறது என்னது ஒரு அல்லீலிக் ஃபார்மு, ஸ்மாலாருங்கிறது வந்து ஒரு அல்லீலிக் ஃபார்ம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஜீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோம் ஓகேங்களா. அதாவது இது வந்து கேபிட்டலாருங்கிறது ஒரு இது ரெண்டு சேர்ந்தது ஒரு ஜீனு, அதே மாதிரி இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஜீன். அப்போ இந்த ரெண்டு ஜீன்களுக்கு நடுவில் ஓகேங்களா அதாவது வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீனுக்கும் ஸ்மாலார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஜீனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா இன்டர்லோக்கஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துன்னு வச்சுக்கோங்க இரண்டு வேறுபட்ட மரபணுக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இடைச்செயலை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சு இது வந்து வேறு மாதிரி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜீனோட அல்லீலிக் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க டாமினண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. அதே இந்த இடத்துல இருக்கக்கூடிய
அல்லிலிக் அந்த ஜீனோட அல்லிலிக் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுக்கோங்க, ரெசிசிவாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மாலருக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா வந்து நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? நான் அல்லிலிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் அல்லிலிக் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? அதாவது 2 விதமான அல்லிலிக் ஃபார்முக்கு நடுவில் நடக்கிறதுனால தான் அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து இதுக்கு உண்டான டைப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு உண்டான டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க, அந்த இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் சொல்கிற மாதிரி, அதாவது அல்லிலிக் இன்ட்ராக்ஷன், அந்த அல்லிலிக் இன்ட்ராக்ஷனுக்கு உண்டான டைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க, டாமினன்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டு வச்சுக்கோங்க, ஓங்குதன்மையினுடைய தொடர்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஓங்குதன்மையினுடைய தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட்மே கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது முழுமையான ஓங்குதன்மை அப்படின்பாங்க. ஓகேங்களா? முழுமையான ஓங்குதன்மை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மோனோஹைப்ரிட் கிளாஸில் வந்து பிளான்ட்டோடைய டாலு டார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேரக்டர் வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இந்த F1 ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான கேரக்டர் நம்ம அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டுச்சுங்க, ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? உங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? அதில் பேரண்டல் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் டி. இன்னொரு பேரண்டல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் டி. ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டாமினன்ட். ஓகேங்களா? டாமினன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதோடைய பேரண்டல் காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஹோமோசைகஸாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டார்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோடைய அல்லிலிக் காம்பினேஷன்ஸ், அதாவது வந்து அந்த ஜீனோட காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துருந்துச்சிங்க ஹோமோசைகஸாக இருக்கும். ஆனால் பார்த்துருந்துச்சு என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ரிசசிவ் கேரக்டர். ஓகேங்களா? இது வந்து டாமினன்ட் கேரக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரிசசிவ் கேரக்டர். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடக்குதுங்கன்னா கிராஸ் நடக்குது. ஓகேங்களா? கிராஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க, இதில் வந்து மியாசிஸ் நடக்கும். அதே மாதிரி இதுலேயும் மியாசிஸ் நடக்கும். ஓகேங்களா? மியாசிஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னு 2 கேபிட்டல் டீயில் ஒரு கேபிட்டல் டீயும் இந்த 2 ஸ்மால் டீலேருந்து ஒரு ஸ்மால் டீ வரும். ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஓகேங்களா ஒரு பேரண்ட்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து என்னது, ஒரு ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். அதாவது 2 அல்லிலிக் ஃபார்ம். ஓகேங்களா? 2 விதமான அல்லிலிக் ஃபார்ம் இருக்குது. அதனால் இது வந்து நம்ம ஹெட்ரோசைகஸ் டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக கிடையாது, இந்த டார்ஃபுக்கு உண்டான கேரக்டர் வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகவே இல்லை. ஓகேங்களா? அப்போ இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, அந்த கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நமக்கு எது மட்டும் தான் அப்சர்வேஷனாக இருக்குது, டால் கேரக்டர் மட்டும் தான் அப்சர்வேஷனாக இருக்குது, தவிர டார்ஃப் கேரக்டர் வந்து என்ன கிடையாது, எக்ஸ்பிரஷனாக கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த டால் கேரக்டர் இந்த டார்ஃப் கேரக்டர் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க, மாஸ்கிங் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? மாஸ்கிங் பண்ணனால இந்த இடத்துல வந்து டார்க் கேரக்டர் வந்து அப்பியர் ஆகலை. ஆனால் எது மட்டும் தான் அப்பியர் ஆனிச்சு, அந்த டால் கேரக்டர் மட்டும்தான் அப்பியர் ஆனிச்சு. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேங்களா? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து முழுமையற்ற ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது முழுமையற்ற ஓங்குதன்மை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து டாமினன்ட் கேரக்டரும் ரிசசிவ் கேரக்டரும் ஓகேங்களா, அது ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்புன்னு சொல்லக்கூடிய இந்த 2 பண்புகளும் வெளிப்படாமல் அதுக்கு இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய பண்புகள் வந்து வெளிப்படக்கூடிய அந்த இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோ டாமினன்ஸ். ஓகேங்களா? கோ டாமினன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இணை ஓங்குதன்மை அப்படின்பாங்க. ஓகேங்களா? இணை ஓங்குதன்மை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா கோ டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இன்கம்ப்ளீட் கோ டாமினன்ட்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிடுறேன் நான். இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, மிராஃபிலிஸ் ஜலபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தி மந்தாரை தாவரம் இருக்குது. ஓகேங்களா? அந்த அந்தி மந்தாரை தாவரம் தான் வந்து எதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு வந்து எடுத்துக்காட்டு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோ டாமினன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த கோ டாமினன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இணை ஓங்குதன்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நம்மளுடைய ABO அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் குரூப் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக வரும்னு கேட்டிங்கன்னா இந்த கோ டாமினன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் டாமினன்ஸ். ஓகேங்களா? ஓவர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மேல் ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இந்த ஓவர் டாமினன்ஸை பற்றி நமக்கு வந்து கொடுக்க கிடையாது. ஓகேங்களா. மற்றபடி இந்த ஓவர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேல் ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் ஓங்குதன்மையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அங்கே வந்து என்னாகும்னு கேட்டுச்சிங்க, டாமினன்ட் கேரக்டர் மட்டும்தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுமே தவிர மற்றபடி ரெசிசிவ் கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்னு கேட்டால் எக்ஸ்பிரஸ் ஆகவே ஆகாது. ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஓவர் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது வந்து அல்லிலிக் இன்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் டைப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லெத்தல் ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து இந்த லெத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது லெத்தல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. லெத்தல் அப்படிங்கிறது என்னது, கொல்லி. கொல்லி ஆர் கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது கொல்லிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் அல்லது வந்து அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, டெத் ஆயிரும். ஓகேங்களா. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது வந்து லெத்தல் ஜீன் அப்படிங்கிறது என்னங்கன்னா கொல்லி மரபணுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லி மரபணுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ நம்ம டாமினன்ட் ரெசிஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டாமினன்ட் ரெசிஸ்டிவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த லெத்தல் வரும். ஓகேங்களா. அதாவது டாமினன்ட் லெத்தல், ரெசிஸ்டிவ் லெத்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். ஓகேங்களா. அதை பற்றி நமக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் பற்றி படிக்கும்போது நமக்கே தெரியும். சரிங்களா. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்க, டாமினன்ட் லெத்தல்ஸ். ஓகேங்களா. டாமினன்ட் லெத்தல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னு வச்சுங்க, ஓங்குதன்மை கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஓங்குதன்மை கொல்லிகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, டாமினன்ட் கேரக்டர் அப்சர்வேஷன் ஆனிச்சுன்னா அந்த டாமினன்ட் கேரக்டருக்கு உண்டான பிளான்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க டெத் ஆயிரும். ஓகேங்களா. அதே மாதிரி ரெசிசிவ் லெத்தல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க, இப்போ ஒரு ரெசிசிவ் கேரக்டர் வந்து அப்சர்வேஷன் ஆகுது அந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க, அந்த ரெசிசிவ் கேரக்டருக்கு உண்டான ஆர்கானிசமோ அல்லது அந்த பிளான்ட்டை வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க டெத் ஆயிரும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சிங்க கண்டிஷனல் லெத்தல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. கண்டிஷனல் லெத்தல்ஸ் அப்படிங்கிறது வந்து நிபந்தனை கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஓகேங்களா. அந்த க்ரைட்டீரியா வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஆர்கானிசஸில் வந்து என்ன ஒன்றுன்னா டெத் வந்து நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்துன்னு செக்ஸ் லிங்க்டு லெத்தல்ஸ். ஓகேங்களா. செக்ஸ் லிங்க்டு லெசல்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டுச்சிங்க, பால் சார்ந்த கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ பால் சார்ந்த கொல்லிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க, மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரியான செக்ஸ் வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த டெத் வந்து நடக்கும். ஓகேங்களா. அது லெத்தல் வந்து நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னு இப்போ மேல் லெத்தல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அந்த இடத்துல மேல் ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுன்னு ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபீமேல் லெத்தல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபீமேல் லெத்தலில் வந்து ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுன்னு ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா. இப்போ அந்த பர்டிகுலர் லெத்தலுக்கு உண்டான காம்பினேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்போது அது வந்து என்னன்னு டெத் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க பேலன்ஸ்டு லெத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு லெத்தல் அப்படிங்கிறது வந்து சமச்சீர் கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமச்சீர் கொல்லிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா வரும்போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ்டு லெத்தல் வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் லாஸ்ட்டு வந்து ஓகேங்களா, அதாவது இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன் ஆர் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் வந்து லாஸ்ட் டைப்ஸ். ஓகேங்களா. தேர்ட் டைப் வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. மல்டிபிள் அல்லீல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க, மோர் தென் நம்பர் ஆஃப் அல்லீலிக் ஃபார்ம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சுங்க, ஒரு கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டுச்சுங்க மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. இதை பற்றியும் நமக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா. அதாவது வந்து அல்லீலிக் இன்ட்ராக்ஷன் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டாமினன்ட் ரிலேஷன்ஷிப், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க லெத்தல் ஜீன்ஸ், அந்த தேர்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சு அதுக்கு கீழே வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால் ஃபோர் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேட்டால் கம்ப்ளீட் டாமினன்ஸு, இன்னொன்று வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு, கோ டாமினன்ஸ், ஓவர் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெத்தல் ஜீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. டாமினன்ட் லெத்தல்ஸு, ரெசிசிவ் லெத்தல்ஸு, கண்டிஷனல் லெத்தல்ஸு, செக்ஸ் லிங்க்டு லெத்தல்ஸு, பேலன்ஸ்டு லெத்தல்ஸு. அந்த தேர்ட் டைப் வந்து என்னென்னு கேட்டுச்சுக்க மல்டிபிள் அல்லீல்ஸ். ஓகேங்களா. பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது வந்து அல்லீலிக் இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அண்ட் தென் செகண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா. இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த 2 டிஃப்ரெண்ட் ஜீன். ஓகேங்களா.
2 வேறுபட்ட மரபணுக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்டர்லோக்கஸ் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா. அண்ட் தென் இந்த அல்லீலிக் கார். ஓகேங்களா. இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க 2 வேறுபட்ட அல்லீல்களுக்கு இடையே தான் என்ன நடக்கும்னு கேட்டுச்சிங்க இந்த இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. என்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஒன்று வந்து எபிஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து அடிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது எபிஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிக்கோங்க, மறைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மறைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஸ்டாண்டிங் ஓவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது ஸ்டாண்டிங் ஓவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து மோனோஹைபிரிட் கிராஸில் அந்த பிளான்ட்டோட ஹைட்டில் வந்து நம்ம ஒரு F1 ஜென்ரேஷன் வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம். அதாவது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ஸில் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம். அதாவது வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு டால் பிளான்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுவும் என்ன டால் அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஹெட்ரோசைகஸ் டால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ஹெட்ரோசைகஸ் டால்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால், இந்த இடத்துல கூட அல்லீலிக் ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், என்னது ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, இதில் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதில் வந்து இந்த கேபிட்டல் டி வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டுச்சிங்க, ஸ்மால் டிக்கு உண்டான எக்ஸ்ப்ரெஷனை வந்து மாஸ்கிங் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஓகேங்களா. மாஸ்கிங் பண்ணுறது அப்படிங்கிறதுனா மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து கேபிட்டல் டி அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டிங் ஓவர் த ஸ்மால் டி. ஓகேங்களா. ஸ்டாண்டிங் ஓவர் த ஸ்மால் டி அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டுச்சிங்க, இந்த ஸ்மால் டிக்கு மேலே யார் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கேபிட்டல் டி வந்து நிற்கிது. ஓகேங்களா. அதனால தான் இந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்டிகுலர் டார்ஃபுக்கு உண்டான கேரக்டர் வந்து என்ன ஆகலைன்னு கேட்டால் எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு பதில் என்ன கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆனிச்சு, இந்த கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டால் கேரக்டர் மட்டும்தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆனிச்சு. ஓகேங்களா. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுச்சிங்க, அது வந்து எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. அதை எபிஸ்டாட்டிக் அப்படின்னா என்னென்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, மேலே நிட்ரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் நான் எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது நான் எபிஸ்டாட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து மறைத்தல் இல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது மறைத்தல் இல்லா இடைச்செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இதை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டைப்ஸ் வந்து அடிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டு அதாவது வந்து கூட்டு இடைச்செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னு பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பல் மரபணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பல் மரபணுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, தெர் ஆர் மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் கவர்ன் பை எ சிங்கிள் கேரக்டர். ஓகேங்களா. ஒரு கேரக்டர் இருக்குதுன்னா அந்த கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து என்னன்னு கேட்டுச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன், பல் மரபணு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பல் மரபணு, அதாவது மரபணு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், ஜீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பல் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் த பாலி. ஓகேங்களா. என்னது அப்போ பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய மரபணுக்கள். ஓகேங்களா. மோர் தென் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் தட் இஸ் கவர்ன் பை எ சிங்கிள் கேரக்டர். ஓகேங்களா. அதாவது ஒரே ஒரு பண்பு இருக்குன்னா அந்த ஒரே ஒரு பண்பை கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா விதமான ஜீன்கள் வந்து என்னன்னு கேட்டால் ஃபங்க்ஷன் ஆகும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the Mendelian experiments prove that a single gene control one character, but in the post-Mendelian findings various exceptions have been noticed. இதில் பார்த்தீங்கன்னா மென்டலின் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ப்ரூவ் தட் ஏ சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மென்டலுடைய ஆய்வுகள். ஓகேங்களா. மென்டலோட ஆய்வுகளோட முடிவுகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க, முடிவுகளும் அதான் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறார். சரிங்களா. அதாவது ஒரு கேரக்டர் இருக்குன்னா, ஓகேங்களா, எ சிங்கிள் கேரக்டர் கவர்ன் பை எ சிங்கிள் ஜீன். ஓகேங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 7 கேரக்டர் பார்த்துருப்போம். அந்த 7 கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 7 டிஃப்ரெண்ட் ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுச்சுங்க, மென்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஜீன், ஒரே ஒரு ஜீன் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க, ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. பட் இந்த போஸ்ட் மென்டலின் ஃபைண்டிங்ஸ், ஓகேங்களா, அதாவது மென்டலுடைய ஆய்வுகளுக்கு அப்புறமேட்டுக்கு வந்தவங்க கண்டுபிடிச்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் வேரியஸ் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த எக்ஸப்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க,
ஒரு சில நான் பேரண்டல் கேரக்டர் வந்து எங்கே அப்சர்வேஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, அதோடைய ஜென்ரேஷன், அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அப்சர்வேஷன் பண்ணதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் பாருங்கள், have been noticed in which different types of இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் பிட்வீன் த ஜீன்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்துருந்துச்சிங்க, ஜீன்களுக்கு நடுவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுருந்துச்சு, அந்த இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்துருந்துச்சிங்க, நம்ம வந்து மென்டலோட லாவில் வந்து ஒரு சில லாவில் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதாவது பர்டிகுலர் பார்த்துருந்துச்சு லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த லா ஆஃப் செக்ரிகேஷனில் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லில் டு நாட் ஷோ எனி பிளண்டிங்னஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, நாட் ஓன்லி அல்லில் அண்ட் தென் த ஜீன்ஸ் ஆல்சோ segregate. ஓகேங்களா, இண்டிபெண்டன்ட்லி ஆன் த ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் த அதர் பேர் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் இருக்குதுன்னா அந்த ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் வந்து இன்னொரு பேர் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா, அந்த ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஜீனு, அதே மாதிரி இன்னொரு பேர் ஆஃப் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு கேட்டால் இன்னொரு ஜீன். ஓகேங்களா, அப்போ அந்த ரெண்டு ஜீன்களுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிங்க, எந்த ஒரு பிளண்டிங்னஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துச்சிங்க, அந்த ஜீனுக்குள்ளார இருக்கக்கூடிய, ஓகேங்களா, அந்த அல்லீல்களுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிக்கோங்க, பிளண்டிங்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, இதில் பாருங்கள், நம்ம வந்து டைஹெப்ரிட் கிளாஸில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா, அப்போ பார்க்கும்போது பார்த்துன்னு இது வந்து ஒரு ஜீன், இது வந்து ஒரு ஜீன். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு ஜீன்களுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிங்க, எந்த ஒரு பிளெண்டிங்கும் இருக்காது அப்படின்னு நம்ம படிச்சிருந்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, நோ பிளெண்டிங் இன் பிட்வீன் த டூ ஜீன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்துச்சிங்க, அல்லீலுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிக்கோங்க, பிளெண்டிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுருந்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மென்டல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஒரு ஜீனை எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஜீனுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லீல்களுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிக்கோங்க, அந்த பிளெண்டிங்னஸ் இருக்காது. அதே மாதிரி பார்த்துச்சிங்க, ரெண்டு கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன்களுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டுச்சிங்க, பிளெண்டிங்னஸ் இருக்காது. அது எல்லாமே என்னென்னு கேட்டுச்சிக்கோங்க, கேமிட் ஃபார்மேஷன் அப்போ என்னது ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய அல்லீல் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க, இன்னொரு அல்லீல வந்து டிபெண்ட் பண்ணாமல் செக்ரிகேட் ஆகும். அதே மாதிரி பேர் ஆஃப் கேரக்டராக இருக்கும்போது பார்த்துச்சிங்க, ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் வந்து இன்னொரு பேர் ஆஃப் கேரக்டர் வந்து டிபெண்ட் பண்ணாமல் செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஆனால் அந்த போஸ்ட் மென்டல் ஃபைண்டிங்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சிக்கோங்க, அங்கே பொறுத்த வரைக்கும் த இன்ட்ராக்ஷன் ஆர் பாசிபிள் பிட்வீன் த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஜீன்களுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடைச்செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த இடைச்செயல்னால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா பண்புகள் வந்து வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், திஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு அண்ட் எக்ஸ்பிளைன்டு பை W. Batson. ஓகேங்களா, இது வந்து ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸு. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டுச்சிங்க, ஜீனோட இன்ட்ராக்ஷன் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுக்கோங்க, அது அந்த ஜீனோட இன்ட்ராக்ஷன் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகேங்களா, அதாவது அறிமுகப்படுத்தியதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பற்றின விரிவாக்கத்தையும் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டுச்சிங்க, W. Batson அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் வந்து பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, ஜீனுக்கு நடுவில் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து எப்போன்னு கேட்டுச்சிங்க, போஸ்ட் மென்டலின் கான்செப்டில் W. Batson வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறார். ஓகேங்களா, ஆனால் மென்டலின் கான்செப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க, அல்லீல் ஆகட்டும் சரி அல்லது ஜீன்களுக்கு நடுவில் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளெண்டிங்னஸ் இருக்காது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இல்லை பாருங்கள், திஸ் கான்செப்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் ஆர் பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இல்லை ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக சொல்லணும் வச்சுக்க ஒரு கூற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கருதுகோள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா ஹைப்போதிசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேங்களா, அதாவது வந்து இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹைப்போதிசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கருதுகோள் அப்படின்பாங்க. ஓகேங்களா, ஹைப்போதிசிஸ்ங்கிறது என்னது, கருதுகோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருதுகோள்ங்கிறது என்னது, இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா, அதாவது வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அவருடைய அந்த கான்செப்ட்ஸ், ஓகேங்களா, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க, ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது வந்து காரணி கருதுகோள்.
காரணி கருதுகோள் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அல்லது வந்து வேறு எப்படி சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் ஓகேங்களா. பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க பேட்சனுடைய காரணி கருதுகோள் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டுச்சிங்க அது வந்து மீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு த பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் த ஜீன் இன்ட்ராக்ஷன் கேன் பி கிளாஸிஃபைடு அஸ் ஓகேங்களா. இதில் பார்த்துச்சிங்க பேட்சனுடைய ஃபேக்டர் ஹைப்போதிசிஸ் வந்து பேஸ் பண்ணி ஓகேங்களா அந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸிஃபைட் பண்ணுறாரு ஓகேங்களா. எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டுச்சிக்கோங்க இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நான் இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் வந்து முன்னாடி சொல்லிட்டேன். நான் இன்ட்ராஜெனிக் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னேன் நான் வித்தின் த சேம் ஜீன் ஓகேங்களா. அதாவது வந்து ஜீன்களுக்குள்ளாரையே அதாவது மரபணுக்குள்ளாரையே நடக்கக்கூடிய இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு இருக்குதுன்னா இந்த ஜீனுக்குள்ளாரே நடக்கக்கூடிய இடைச்செயல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா. இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இரண்டு வேறுபட்ட ஜீன்களுக்கு இடையே அதாவது இந்த வேறுபட்ட மரபணுக்களுக்கு இடையே ஓகேங்களா. அதாவது ஸ்மாலார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஓகேங்களா. அதாவது இன்ட்ராஜெனிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க வித்தின் ஏ சேம் ஜீன் ஓகேங்களா. வித்தின் ஏ சேம் ஜீன். இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க டூ டிஃப்ரெண்ட் ஜீன் ஓகேங்களா. இரண்டு வேறுபட்ட ஜீன்களுக்கு இடையே அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதில் இந்த இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா அல்லிலிக் அல்லது வந்து அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இன்ட்ரா அல்லிலிக் அப்படிங்கிறது என்னது கிட்டத்தட்ட இதுவே தான் ஓகேங்களா. அதாவது இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்ட்ரா அல்லிலிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஏன்னா இன்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது வித்தின் தி சேம் ஜீன்ஸ் இட் ஹாஸ் த பேர் ஆஃப் அல்லீல் ஓகேங்களா. இதில் வந்து பேர் ஆஃப் அல்லீல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்டர் அல்லிலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது வந்து அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதே அடுத்து பார்த்தீங்கன்னு என்ன கொடுத்துருக்குறாங்க இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அது வந்து இன்டர் அல்லிலிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இன்டர் அல்லிலிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க இந்த கேபிட்டல் ஆர் இருக்கும் ஸ்மாலாக இருக்கும் ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டு நினச்சிக்கோங்க அந்த இன்டர் அல்லிலிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்துச்சு வேறு என்னென்னு சொல்கிறாங்க நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா. நான் அல்லிலிக் அப்படிங்கிறது என்னது இப்போ இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னவாக இருக்குது டாமினண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னவாக இருக்குது ரிசசிவாக இருக்குது ஓகேங்களா. அப்போ டாமினண்ட் அல்லிலுக்கும் ரிசசிவ் அல்லிலாம் இருக்குது ஓகேங்களா. ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டு நினச்சிக்கோங்க நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஏன்னா ரெண்டு அல்லில் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேம் அல்லிலிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அல்லீல் வந்து வேறு மாதிரியும் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய அல்லீல் வந்து வேறு மாதிரி இருக்காப்பா அந்த ரெண்டு அல்லீலுக்கு நடுவில் நடக்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஓகே இதில் ஃபஸ்ட்டு பார்த்துச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சுக்கோங்க இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் ஓகேங்களா. இந்த இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க இன்ட்ராக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த அல்லீல்ஸ் ஆஃப் த சேம் ஜீன் alleles at the same locus is called intragenic or interlocus gene interactions. It includes the following: incomplete dominance, codominance, multiple alleles, pleiotropic genes are common examples for the intragenic interactions. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இன்ட்ராஜெனிக் அப்படிங்கிறது வந்து இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து முன்னாடி சொல்லிட்டு நான் ஓகேங்களா. அதாவது வந்து சேம் ஜீனில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய ஓகேங்களா அல்லீல்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம் ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க அல்லீல்ஸ் எல்லாமே என்ன இருக்குது அந்த சேம் லோக்கஸ் ஓகேங்களா ஒரே மாதிரியான அமைவிடத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதனால தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க இன்ட்ராஜெனிக் அல்லது இன்ட்ரா லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சிங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸு கோடாமினன்ஸு அப்புறமேட்டு பார்த்துச்சு மல்டிபிள் அல்லீல்ஸு ப்ளீரோட்ரோபிக் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே என்ன மாதிரியான கேட்டகரிக்கு கீழே வரக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப்ஸ் ஓகேங்களா. ஓகே
இப்போ பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம என்னென்ன டாப்பிக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மென்டலி அண்ட் ஜெனட்டிக்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த எக்ஸ்டென்ஸ் ஆஃப் மென்டல் அண்ட் ஜெனட்டிக்ஸை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், ஓகேங்களா? அதாவது வந்து ஜீன் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஜீன் இன்ட்ராக்ஷனுங்கிறத நம்ம என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது a single phenotype is controlled by more than one set of genes, each which has a two or more alleles. ஓகேங்களா? திஸ் ஃபினோமினன் இஸ் கால்டு த ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஜீன் இன்ட்ராக்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராலோக்கஸ், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டுருந்துச்சு இன்டர்லோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா? இன்ட்ராலோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னேன் நான், வித்தின் த சேம் ஜீன். ஓகேங்களா? வித்தின் த சேம் ஜீன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க, அதாவது ஒரு மரபணு இருக்குன்னா அந்த மரபணுக்குள்ளார இருக்கக்கூடிய அல்லீல்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த இன்ட்ராக்ஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்ட்ராஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இன்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க, 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? 2 வேறுபட்ட ஜீன்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இதை அந்த கிராஸை வந்து நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டு நினச்சிக்கோங்க, அந்த இன்டர் லோக்கஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து வரக்கூடிய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, அதை பற்றின அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சிங்க, நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.